Okay, next என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to discuss about spectral lines of hydrogen atom. Spectral series, okay, we can write as a spectral series of hydrogen atom. Okay, so hydrogen atom oda spectral series வந்து என்னன்னு பார்க்க போறோம். Okay, so for this we have to take a n number of orbits. 1, B2, B3, 4, 5, 6, and we can write so on. Then L orbit overlap ஆகி 0 ஆயிடுது வச்சுக்கலாம். Okay, the spectral series of hydrogen atom அப்படின்னா என்னன்னா, அதாவது it is purely based on d excitation. Okay, so இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்ல இருந்து, okay, we can say 1, this is 2, 3, 4, 5, 6 and up to infinite அப்படின்னு சொல்லிக்கலாம். up to infinite. Okay, so இப்போ லாஸ்ட் ஆர்பிட்ல இருந்து இப்போ இப்படி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ஜம்ப் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஆர்பிட்லேருந்து இப்படி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ஜம்ப் ஆகி தென் டி எக்ஸைட்டிங் ஃப்ரம் த லாஸ்ட் ஆர்பிட் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் டி எக்ஸைட் ஃப்ரம் லாஸ்ட் ஆர்பிட் டு த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைமன் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைமன் சீரீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான் வந்து லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் எமிட் அ ஃபோட்டான் வித் அ சர்டன் வேவ் லெங்த். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது எல்லாமே இட் வில் எமிட் அ வேவ் லெங்த் தட் இஸ் கம்ஸ் அண்டர் யூவி ரீஜன், அல்ட்ரா வயலட் ரீஜனில் வரும் லைமன் சீரீஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட் ஜம்ப் பண்ணும் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே. ஸோ லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆனது டி எக்ஸைட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதை என்ன சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா திஸ் வி கால்ட் அஸ் அ பால்மர் சீரீஸ். ஸோ இது என்ன எமிட் பண்ணும் அப்படின்னா இது அல்ட்ராவயலட் ரீஜனில் வரும் இல்லையா, இது வந்து என்ன ரீஜனில் வரும் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் விசிபிள் லைட். ஓகே, இது கம்ஸ் அண்டர் விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமில் வரும். ஓகே, we can say RMI, ultraviolet, sorry, infra RMI, we know that RMI VUXG, ultraviolet, visible light, then infrared. ஓகே, இது வந்து வேவ் லெங்த்தோட பேட்டர்ன். ஸோ இது விசிபிள் லைட் ரீஜனில் வரும். நெக்ஸ்ட் இது பால்மர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹையர் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட், ஸோ தேர்ட் ஆர்பிட் இதை என்ன சீரீஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து பாஸ்கேட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கேட் சீரீஸ். ஸோ இது வந்து டி எக்ஸைட் ஆகும்போது என்ன வேவ் லெங்த், என்ன லைட் ரேஸை எமிட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் எமிட் தி இன்ஃப்ராரெட். ஸோ அல்ட்ராவயலட், ரெண்டாவது விசிபிள், மூணாவது இன்ஃப்ராரெட், இதுக்கு மேலே வர்றது எல்லாமே இன்ஃப்ராரெட்டாக தான் இருக்கும். தென் இங்கேருந்து ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு எமிட் ஆகிறத we can say this series as, okay, this is also emit infrared, and இது வந்து என்னன்னா லைமன், பால்மர், பாஸ்கேட், தென் பிராக்கெட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிராக்கெட் சீரீஸ். ஓகே, லைமன், பால்மர் and this will be bracket series. next அதே மாதிரி ஹையர் ஆர்பிட்லேருந்து ஃபிஃப்த்துக்கு அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புஃபன் சீரீஸ். தென் ஃபைனலாக ஹையர் ஆர்பிட் டு சிக்ஸ்த் ஆர்பிட் வர்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call that as a, this is also emit infrared. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக வர்றது வந்து எனி இன்ஃபினைட் ஆர்பிட் டு சிக்ஸ்த் ஆர்பிட் வர்றதை வந்து நம்ம என்னன்னு சொன்னால் ஹம்ஃப்ரே சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹம்ஃப்ரே சீரீஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸை வந்து இப்போ எழுதுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து சர்டன் திங்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லைமன் சீரீஸ் அப்படின்னா என்னன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லைமன் சீரீஸ் அப்படின்னு எடுத்துப்போம். லைமன் சீரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ரெண்டு இருக்குது. we know that இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா வேவ் லெங்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we know 1 by lambda would be equal to, if you want to find wavelength, 1 by lambda would be equal to r z square into 1 by n1 square minus 1 by n2 square. இல்லை எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா that would be 13.6 z square to 1 by n1 square minus 1 by n2 square.
ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இது எல்லா ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைமன் சீரீஸ் எழுதும்போது n1 அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் அண்ட் லாஸ்ட் லைன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது n1 அப்படின்றத ஃபஸ்ட்டு லைனும் n2 அப்படின்றத லாஸ்ட் லைன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் n1 ஈக்குவல் டு 1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு லைன், ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருது. தென் n2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, அதுதான் வந்து இதோட லாஸ்ட் லைன். அதாவது ஏன்னா லாஸ்ட் லைன்லேருந்து வருது இல்லையா. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், எனி ஹையர் ஆர்பிட்லேருந்து n2லேருந்து n1க்கு வந்து இது வந்து எலக்ட்ரான் வந்து டீஎக்ஸைட் ஆகும். நான் ஜென்ரலாக இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் வந்து தேர்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட் வருதுன்னா அப்போ n2 வந்து என்னவா மாறிடும், 3ஆக மாறிடும். ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு லைன், n1 ஃபஸ்ட்டு லைன், n2ன்றது லாஸ்ட் லைன். ஓகே, இது என்ன எமிட் பண்ணும் அப்படின்னா இட் வில் எமிட் தி அல்ட்ரா வயலட், ஞாபகம் வச்சுக்கணும் லைமன் சீரீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பால்மர் சீரீஸ் வந்து என்ன, ஸோ பால்மர் சீரீஸ்க்கு வந்து என்ன பண்ணும், n1 பால்மர் சீரீஸ்க்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து செகண்ட், ஏன்னா செகண்டில் தான் எல்லா இதுவும் விழுது, அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு சொல்லுவோம். n2 become infinity, any higher orbits. Okay, you can write this become a last line. Okay, you can write any higher orbits. Okay, அது ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன எமிட் பண்ணும், அல்ட்ரா வயலட், இது வந்து விசிபிள் லைட். நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் வாட், சேம் திங் n2 to n1. நெக்ஸ்ட் லைமன் பால்மர், then we can write basket series n1 is equal to 3 first line வந்து n1 equal to 3, n2 equal to infinity higher orbit, that is last line. Okay, next லைமன் பால்மர் basket. ஸோ இதை எல்லாமே எப்படி எழுதிக்கலாம்னா 4 5ன்னு எழுதிக்கலாம். இங்கே இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 3 4 எது வேணால் எழுதிக்கலாம். இங்கே வந்து 2 3 and so on அப்படின்னு எழுதிக்கலாம். தென் basket series. ஓகே, இதில் வந்து எமிட் ஆகிறது வந்து விசிபிள் லைட், அதில் சொன்னோம். இதில் எமிட் ஆகிறது வந்து இன்ஃப்ராரெட் ரே. அடுத்தது லைமன் பால்மர் basket. தென் we can say bracket series. ப்ராக்கெட்டில் வந்து n1 equal to 4, n2 equal to 5 6 up to infinity அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ஜென்ரலாக அப்படி எழுதிட்டு. ஸோ this would be the first line and this would be the last line. This is also emit the infrared. Then bracket series அப்புறம் we say Puffin series. ஸோ Puffin seriesல n1 equal to 5, the first line, n2 equal to 6 7 up to infinity, that is last line. And this is also emit the infrared wavelength. And finally Humphrey series, that is n1 equal to 6. Okay, that is the first line. Last line n2 equal to 7 8 up to infinity, that is the last line. And this is also emit the infrared ray. Okay, so this is a series and we can use this lines. wavelength கண்டுபிடிக்கணும்னாலும் எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட்னாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். கொஸ்டினில் கொடுப்பாங்க த ஃபஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரீஸ், செகண்ட் லைன் ஆஃப் த பால்மர் சீரீஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, செகண்ட் லைன் ஆஃப் த பால்மர் சீரீஸ், ஃபஸ்ட் லைன் ஆஃப் த பால்மர் சீரீஸ்னா 2, ஃபஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரீஸ்னா 1, ஃபஸ்ட் லைன் ஆஃப் த பாஸ்கெட் சீரீஸ்னா 3. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஓவர். தென் வில் see in the another video.